வணக்கம் நிக்கிதா. சிவகங்கை மாவட்டம் திருப்போணத்தில் வாரந்தோறும் செவ்வாய்க்கிழமை அதிகாலை 5 மணி முதல் 8 மணி வரை கால்நடை சந்தையும் அதன் பிறகு காய்கறி சந்தையும் நடைபெறுவது வழக்கம். இங்கு திருப்போணம் சந்தைக்கு கேரளா, தேனி, மதுரை, விருதுநகர், பரமக்குடி, சிவகங்கை, ராமநாதபுரம், புதுக்கோட்டை உள்ளிட்ட பல்வேறு மாவட்டங்களிலிருந்து வியாபாரிகள் ஆடு, கோழி, மாடுகளை வாங்க வருவது வழக்கம். சுற்று வட்டாரத்தில் உள்ள 20க்கும் மேற்பட்ட கிராமங்களைச் சேர்ந்த விவசாயிகள் தாங்கள் வளர்க்கும் ஆடு, மாடி, கோடுகளை விற்பனை செய்து அவற்றை வீட்டிற்கு தேவையான பொருட்களை வாங்கி செல்வதும் வழக்கம். சிவகங்கை மாவட்டத்தில் திருப்போணம் தாலுகாவில் அதிக அளவு கால்நடைகள் வளர்க்கப்படுகின்றன. அதனால் கால்நடைகள் இங்கு அதிக அளவு விற்பனையாகும். நாளை மறுநாள் 31ஆம் தேதி நடு ஆடி கொண்டாடப்படுவதால் அன்று அதிகாலை முதல் ஆடு விற்பனைக்கு உள்ளதால் இன்று அதிகாலை முதல் ஆடு விற்பனை களை கட்டியது. சுமார் 2000க்கும் மேற்பட்ட ஆடுகள் இன்று விற்பனைக்கு கொண்டு வரப்பட்டன. ஆடி, ரம்ஜான், தீபாவளி உள்ளிட்ட சமயங்களில் 5000க்கும் மேற்பட்ட ஆடுகள் இங்கு விற்பனையாகும். இந்த சந்தையில் அதிக அளவு விற்பனை கொண்டு வரப்படுவதால் புகழ்பெற்ற கால்நடை சந்தையாக போற்றப்பட்டு வருகிறது. இன்று 10 கிலோ எடை கொண்ட ஆடு 8000 ரூபாய்க்கும் 8,000 ரூபாய்க்கு விற்பனை செய்யப்பட்ட நிலையில் இன்று 11,000 ரூபாய்க்கு விற்பனை செய்யப்பட்டது. 35 கிலோ எடை கொண்ட நாட்டு ஆடு 30,000 ரூபாய்க்கு விற்பனை செய்யப்பட்டது. கோழிகள் 1 கிலோ 250 முதல் 350 ரூபாய் விற்பனை செய்யப்பட்டது. வான்கோழிகள் 1,500 ரூபாய்க்கும் சண்டை சேவல் 3,000 ரூபாய்க்கும் என மொத்தம் 30 லட்சம் மதிப்பிலான கால்நடைகள் இன்று விற்பனையாகின. நிக்கிதா.